ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்டு பிரியா பிளாக்ஸ்லேருந்து பிரியா பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நாம் ராமேஸ்வரம் யாத்திரைக்கு போக போகிற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த ராமேஸ்வரம் யாத்திரை 3 நாள் யாத்திரைங்க. இதில் ஃபஸ்ட்டு டேயில் நாங்கள் காலையில் வீட்டிலேருந்து ஒரு 10:30க்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு 11:30க்கு வந்து சேர்ந்தோம். அங்கே இருக்கிற ப்ரீமியர் பிளாஸாங்கிற டொமஸ்டிக் லாஞ்சில் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே மதியம் லஞ்ச் எடுத்துக்கிட்டு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் போக போகிற ஹைதராபாத் டு மதுரை ஃப்ளைட் வந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock செக்இன் இருந்ததுனால 2 o'clock செக் அவுட் பண்ணி மதுரை போய் சேர்றப்ப நாங்களுக்கு வந்து ஈவினிங் 4:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிளாசா ப்ரீமியம் அப்படிங்கிற டொமஸ்டிக் லாஞ்சுங்க. இங்கே நல்லா டொமஸ்டிக் லாஞ்சு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் வந்து ஒரு 12 o'clock to 2 o'clock வரைக்கும் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணோங்க. இங்கே நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட் கார்டு இருக்குன்னா கிரெடிட் கார்டில் நம்ம வந்து பே பண்ணால் அவங்க கிரெடிட் கார்டு ஃப்ரீயாக ஒரு 6 லான்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஒன்லி 2 rupees மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுறாங்க. நாங்கள் எப்போயுமே ஃப்ளைட்டில் போகிறப்ப ஒரு 3 hours இருந்துச்சுனாக்கா இங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இருப்போங்க. இங்கே வந்து ஃபுட்டு எல்லாம் ரொம்பவும் நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்களேன். இங்கே வந்து ஜீரா ரைஸு, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு எல்லா ஐட்டமும் இருக்குது. ப்ரெட்டு, ஜாமு வேணுங்கிற ப்ரெட் ஜாம் போட்டு கூட சாப்பிட்லாம். இங்கே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு அது வந்து 3 o'clock நாங்கள் 2 o'clock செக்இன் பண்ணணும். அங்கே போய் நாங்கள் வந்து செக்இன் பண்ணி ஃப்ளைட்டில் ஏறி போனோங்க. இந்த ராமேஸ்வரம் யாத்திரை வந்து நாங்கள் காசி யாத்திரைக்கு போயிட்டு ஒரு 48 daysக்குள்ளாரியே போகணும்னு முடிவு பண்ணி அந்த 48 நாளுக்குள்ளாரியே நாங்கள் வந்து இங்கே போகணுங்க. அதனால் ஆக்சுவலாக காசி யாத்திரை போகிறதுக்கு முன்னால் நாம் எப்போயாவது ராமேஸ்வரம் போயிருந்தோம்னாக்கா அங்கே தங்களுடைய முன்னோர்களை திருப்திப்படுத்த இந்த யாத்திரையை மேற்கொள்ளலாங்க. இது ஒரு சிலருக்கு ஒரு தெய்வீக அனுபவமாக இருக்குதுங்க. நாம் இப்போ முதல்ல காசி ராமேஸ்வரம் யாத்திரையை வந்து எப்படி வந்து போகணும் அப்படிங்கிற வழிமுறையெல்லாம் நான் இப்போ ஃப்ளைட்டில் போகிறப்பயே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அதுபடி தான் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் இந்த காசி ராமேஸ்வரம் யாத்திரையை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த யாத்திரை வந்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து காசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் முடிவடையுதுங்க. இந்த யாத்திரை செல்லும் பக்தர்கள் எல்லாம் முதல்ல ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமியை தரிசிக்கிறாங்க. தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க தங்களோட பாவங்களை தீர்த்துக்கொள்ள கடலில் அதாவது அக்னி தீர்த்தத்தில் குளிக்கிறப்ப அங்கே இருக்கிற மணலை சேகரித்து அந்த மணலில் 3 லிங்கங்களை உருவாக்கி அது வந்து வேணி மாதவலிங்கம், பிந்து மாதவலிங்கம், சேது மாதவலிங்கம் அப்படின்னு 3 மணல் லிங்கங்களை உருவாக்குறாங்க. அதாவது கடலில் 3 தடவை மூழ்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு கைப்பிடி மணலை எடுத்துக்கிட்டு நம்ம கைப்பிடியில் சேது மாதவலிங்கம், அடுத்ததாக 2வது கைப்பிடிக்கு பிந்து மாதவலிங்கம் அப்படின்னும் 3வது கைப்பிடிக்கு வந்து வேணி மாதவலிங்கம் அப்படின்னு 3 லிங்கங்களை நம்ம வந்து தலையில் வச்சு வழிபட்டுட்டு அந்த பூஜை முடிஞ்சிடும். பிந்து மாதவலிங்கத்தையும் வேணி மாதவலிங்கத்தையும் நம்ம வந்து அப்படியே கடலில் கடைச்சிடுங்க. மிச்சம் இருக்கிற அந்த சேது மாதவலிங்கத்தை வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யணுங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் நீராடின பின்னால் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த புனிதமான 22 தீர்த்தத்துலேயே நீராடிட்டு கடைசியாக கோடிலிங்க தீர்த்தத்தை சேகரித்து வச்சு அந்த கோடிலிங்க தீர்த்தத்தையும் மற்றும் இந்த மணல் லிங்கத்தையும் நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுருக்கணுங்க. இப்போ நாங்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கார் வந்து புக் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த கார் மூலிமா நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போய் சேர்கிற மாதிரி பிளாங்க. அங்கேருந்து கிளப்புறப்பே எங்களுக்கு வந்து 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா போகிற வழியிலேயே காரைக்குடியில் இருக்கிற பிள்ளையார்பட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் வந்து
நாங்கள் ஃபஸ்ட்டு பிள்ளையார்பட்டி போகலான்னு முடிவு பண்ணி பிள்ளையார்பட்டியை நோக்கி போயிட்டுருக்கோங்க. நம்ம ராமேஸ்வரத்துக்கு எப்போ போனாலும் அந்த அக்னி தீர்த்தத்தையும் அந்த மணலையும் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோங்க. நம்ம எப்பயாவது காசிக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப அந்த காசிக்கு போகிறப்ப நம்ம வந்து அந்த கோடி தீர்த்தத்தையும் அந்த மணலையும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம வந்து அங்கே காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதருக்கு ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த கோடி தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அலகாபாத் போகிறப்ப அங்கே இருக்கிற திரிவேணி சங்கமத்தில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் எடுத்த அந்த மணல் லிங்கத்தை பூஜை செஞ்சு அங்கே கரைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம திரிவேணி சங்கமத்தில் கங்கா தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து பத்திரப்படுத்தி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க. அந்த தீர்த்தத்தை மறுபடியும் நம்ம ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிக்கு கங்கா தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யணுங்க. இதுதாங்க அந்த காலம் தொட்டு நம்ம முன்னோர்கள் போயிட்டு வந்த காசி ராமேஸ்வரம் யாத்திரையோட வழிபாட்டு முறைங்க. நாங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு ஃபஸ்ட்டு போக முடியலைங்க. இந்த யாத்திரையை நாங்கள் வந்து காசியிலிருந்து தான் மேற்கொண்டோம். அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் நாங்கள் சங்கல்பம் மற்றும் கங்கை பூஜையெல்லாம் செய்கிறதுக்காக ஐயர் ஒருத்தரை பேசி வச்சுருந்தாங்க. அந்த ஐயர்கிட்ட நாங்கள் முதல்ல ராமேஸ்வரத்துக்கு போகலைங்க அப்படின்னு சொன்னோம். அதனால் அவர் மணல் லிங்கத்தை வச்சு நாங்கள் பூஜை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இந்த ராமேஸ்வரம் யாத்திரை டே 2ல் வர்ற வீடியோவில் நாங்கள் பண்ணின பூஜையெல்லாம் போடுறேங்க. இப்போ நாம் முதல்ல காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கோங்க. இந்த ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் இந்த ட்ரிப்புனால என்ன பிரயோஜனம்னாக்கா நம்மளுக்கு பித்ரு தோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை எப்போதும் நிலைச்சிருக்குங்க. அதுக்காக தான் அந்த காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து இந்த காசி ராமேஸ்வர யாத்திரையை மேற்கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம காரைக்குடி பக்கத்தில் இருந்து பிள்ளையார்பட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கிற இந்த கற்பனை விநாயகர் வந்து ரொம்பவும் ஃபேமஸுங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை வந்து கற்பக விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. அதை நாட்டுக்கோட்டை நகரத்தாரை வந்து இந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை அந்த கோயிலையே ரொம்ப நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்கங்க. பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு கோபுரம் பாருங்கள், ரொம்பவும் அழகாக இருக்குது. அந்த கோபுரத்தை வந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உள்ள விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டு வெளியிலையும் வந்து நின்று நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோங்க. இங்கே வந்து நாங்கள் இந்த தரிசனம் எல்லாம் முடிக்கிறப்ப ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மேலே ஆகிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்கிற திருக்கோஷ்டியூர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருக்கோஷ்டியூருக்கு நாங்கள் போகிறதுக்கு ஆரம்பித்தோங்க. இந்த திருக்கோஷ்டியூர் இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டியிலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு போய் சேர்ந்தோங்க. இந்த கோயிலை நட சாத்துற நேரம் வந்து ஒரு 7:30க்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கிடுகிடுன்னு கோயிலுக்கு மேலே படிக்கட்டு மேலே ஏறி போடணும். அந்த போய் நாங்கள் வந்து அங்கே வந்து எங்கள் தரிசனம் மேற்கொண்டோங்க. அங்கே இருக்கிற ஐயர் வந்து கோயிலை பற்றி விசேஷம்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த கோயிலோட விசேஷத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாருங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தி இரண்டின சம்ஹாரம் பண்றதுக்கு ஆலோசனை பண்ண இடம் 108 திவ்ய தேசத்துல பாடல்னால முதல் திவ்ய தேசமா ஆழ்வார் மங்களாசாசனம் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தலை என்னை சுண்ணம் எதிர்விட கண்ணன் முற்றம் கலந்தராயிற்று மங்களாசாசனம் அஞ்சாழ்வார் மங்களாசாசனம் நரசிம்மாவதாரம் இப்படிதான் எடுக்க போறேன்னு தேவர்களுக்கு காமிச்ச இடம் இரண்யன சம்ஹாரம் பண்றதுக்கு ஆலோசனை பண்ண இடம் ஆதி கதம்ப கஷேத்திரம் மூலவர் உரகமல்லடையான் கையில் உரைசங்கங்கள் மட எண்ணங்கள் நிறைகனும் பரந்தேறு சிங்கபலவையிலும் திருக்கோட்டியூரானின்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் உரகமான சர்பத்தில் மிருதுமான மத்தியில் வீட்டிருப்பதால் உரகமல்லடையான் திருநாமம் பண்டக மிருதுசாயினி சம்ஸ்கிருத திருநாமம் ஸ்ரீதேவி பூமி தேவி ஆதிசேஷன் கைங்கரி மன்னின்றிருக்கார் மனித சீதாப்தி சைனம் நாபீக மலத்துல பிரம்மா பிரம்மபத்னி சாவித்ரி சரஸ்வதி 33 தேவர்கள் தேவகானம் என்றார். ஸ்ரீதேவி பூமி தேவி பெருமாள் உபயநாச்சிமார் பத்துட சிஷ்ய கைங்கரியம் என்றார். உத்தரமூர்த்தி ஸ்ரீ சௌமிய நாராயணன் மாதவன் திருநாமம் தேவலோகத்துல தேவேந்திரன் ஆராதனம் பண்ண பெருமாளை கதம்ப மகரிஷி துளசிகா தேவேந்திரன் ஏழை பண்ணி கொடுத்தார். சுவாட்சிதம் தேவதேவேஸ்வரம் உத்தரவில் ஆடிதம் மயா ஸ்ரீ பூமி நீலாசிகதம் ஸ்ரீ சௌமிய நாராயணாத்மயம் சித்திர மாசத்துல சித்ரா நட்சத்திரத்துல கதம்ப மகரிஷி துளசிகா தேவேந்திரன் ஏழை பண்ண கொடுத்த பெருமாள்
ஸ்தபனபேரர், பலிபேரர், நர்த்தனக்கண்ணன், தொட்டில்ல சந்தான கோபாலகன், சைனித்த கடையனம், மதுகையிடவர், தேவேந்திரன், குருகுர சக்கரவர்த்தி காசி மகாராஜா, கதம்ப மகரிஷி, ஆதி கதம்ப க்ஷேத்திரம், பிரம்மா விஷ்ணு சிவன் மூர்த்தி இரண்டியல் சம்ஹாரத்துக்கு ஆலோசனம் என்ன இடம், நரசிம்மாவதாரம் எப்படி எடுக்கிறேன்னு காமிச்ச இடம், கீழ கிருஷ்ணன், அதுக்கு மேல சைனம், அதுக்கு மேல நின்றநாராயணன், பரமபதநாதன், ராமானுஜர் உபதேசம், அட்டாட்சர மந்திர உபதேசம் பண்ணும் இடம், வள்ளியான் கரியான் மணிநிறவண்ணன்னு திருமயங்கை ஆழ்வார் மங்களாசாசனம், திருமலசை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், குரல் மங்களாசாசனம். இந்த ஐயர் வந்து அந்த கோயிலை பற்றி ரொம்ப விளக்கமாக எங்களுக்கு சொன்னாருங்க. நாங்கள் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு ராமேஸ்வரம் போய் சேர்ந்தாங்க. திருக்கோசிலேருந்து ராமேஸ்வரம் வந்து ஒரு 165 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. நாங்கள் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஸ்ரீ கன்னிகா லாட்ஜுங்கிற இடத்துல நாங்கள் ரூம் போட்டு புக் பண்ணியிருந்தோங்க. அந்த லாட்ஜில் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுன்னு நாங்கள் ஏற்கனவே புக் பண்ண ஐயர் சொன்னதுனால நாங்கள் நைட் அங்கே ஸ்டே பண்ணோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சது நம்புகிறேன். நாம் அடுத்த வீடியோவில் டே 2ல் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.